வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி அலச போறோம். தமிழ்நாட்டோட அரசியல் களம். இது எப்போதுமே கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இல்லையா? ஆனா இப்போ அதுல முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்னு இந்த அலசல்ல நாம விரிவா பார்க்கலாம் வாங்க. நாம பேச போற இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சொந்த கருத்து கிடையாது. தி இந்து சென்டர் ஃபார் பாலிடிக்ஸ் அண்ட் பப்ளிக் பாலிசி சமீபத்துல வெளியிட்ட ஒரு மிகச்சிறந்த நடுநிலையான ஆய்வறிக்கையை அடிப்படையா வச்சுதான் இந்த முழுமையான அலசலை நம்ம பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? முதல்ல தமிழ்நாட்டுல நடந்த ஒரு திருப்புமுனை தேர்தல், அப்புறம் இந்த திராவிட கோட்டையோட பின்னணி, தலைமை வெற்றிடம் எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் வந்த இந்துத்துவ சவால், கடைசியா எதிர்காலத்துல தமிழ்நாட்டோட அடையாளம் எப்படி இருக்க போகுது, இது எல்லாம் தான் நாம வரிசையா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல அந்த திருப்புமுனை தேர்தல் பத்தி பார்க்கலாம். ஒரு மாநிலம் எப்படி தன்னோட அரசியல் திருப்புமுனையில நிக்குதுன்னு பார்ப்போம். சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து பல தசாப்தங்களா தமிழ்நாட்டு அரசியலை எடுத்துக்கிட்டா மாபெரும் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள் தான் அதை தீர்மானிச்சாங்க. ஆனா அந்த பிரம்மாண்டமான தலைவர்கள் யாரும் இல்லாம வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு போனது நிஜமாவே ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுது. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய மாற்றம். அப்போ அந்த சமயத்துல மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக ஒரு பெரிய அதிருப்தி அலை உருவாக காரணம் என்ன? நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா மருத்துவ கல்விக்கான நீட் தேர்வு பிரச்சனை, மிகப்பெரிய அளவுல நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள், காவிரி நீர் விவகாரம், இது மட்டும் இல்லாம வேலையின்மை, ஜிஎஸ்டி, பணமதிப்பிழப்பு நடவடிக்கை, அப்புறம் இந்தி திணிப்புக்கு எதிரான உணர்வுகள், ஆளுங்கட்சிக்குள்ளேயே இருந்த உள்கட்சி பூசல்னு இப்படி பல விஷயங்கள் மக்களை எப்படி பாதிச்சதுன்னு இந்த அறிக்கை ரொம்ப ஆழமா அலசுது. இப்போ நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். திராவிட கோட்டை, அதாவது தமிழ்நாடு அரசியலோட வரலாற்று விதிகள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கலாம். 1967 இந்த வருஷத்தை கொஞ்சம் உற்று கவனிங்க. ஏன்னா 1967 இருந்து தமிழ்நாட்டுல டிஎம்கே அதிமுகங்கிற ரெண்டு பிராந்திய திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சியை தக்க வச்சுட்டு வந்திருக்காங்க. தேசிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை நெருங்க கூட முடியாத அளவுக்கு இந்த கோட்டை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இந்த 2 திராவிட கட்சிகளும் எப்படி இவ்ளோ காலம் கோலோச்சினாங்க, அவங்களோட அந்த பேலன்சிங் தந்திரம் என்னன்னு பார்ப்போம். பிராமண ஆதிக்கத்தை எதிர்ப்பது, சமூக நீதியை நிலைநாட்டுறது, தலித் அதிகாரம் அளித்தல், அப்புறம் மத விஷயத்துல கண்டிப்பான மத சார்பற்ற நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் தான் திமுகவோட அடிப்படையா இருந்துச்சு. ஆனா அதிமுகவோட அணுகுமுறை கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. அனைத்து சாதிகளையும் உள்ளடக்கிய அடித்தட்டு மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுத்தாங்க. அப்புறம் இந்து மத சடங்குகள்ல அவங்க கொஞ்சம் மென்மையான நிலைப்பாட்டை வச்சிருந்தாங்க. சரி, இப்போ 3வது பகுதிக்கு போலாம். தலைமை வெற்றிடம். இந்த பழைய அரசியலமைப்பு எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது? இவ்ளோ காலம் இந்த இருதுருவ அரசியலை ரொம்ப ஸ்ட்ராங்கா வழிநடத்தின அந்த வசீகரமான தலைவர்கள் திடீர்னு இல்லாம போனா என்ன ஆகும்? அதுதான் நடந்துச்சு. அதிமுகவுல ஜெயலலிதா, திமுகவுல கருணாநிதி. இவங்களோட மறைவுக்கு பிறகு இந்த 2 கட்சிகளும் தங்களோட முதன்மையான வாக்கு சேகரிப்பாளர்கள் இல்லாமலேயே ஒன்றை ஒன்று எதிர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த மையப்படுத்தப்பட்ட தலைவர்களோட திடீர் இழப்பு அவங்க செயல்படும் விதத்தையே மாத்தினதோட பல பலவீனங்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. இதுல மிக முக்கியமான புள்ளி என்ன தெரியுமா? அதிமுகக்குள்ள ஏற்பட்ட உள்கட்சி நெருக்கடி தான். ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு ஆரம்பிச்ச தலைமை போட்டி, அப்புறம் சசிகலா தலைமை பொறுப்புக்கு வர்றது, அதை ஓ பன்னீர்செல்வம் எதிர்க்கிறது, ரிசார்ட் அரசியல், பரஸ்பர மோதல்கள், இப்படி பல விஷயங்கள் நடந்துச்சு. இந்த உள்கட்சி குழப்பமும் சட்ட ரீதியான வழக்குகளும் சேர்ந்துகிட்டு தேசிய சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய பங்கை வைக்கிறதுக்கு சரியான ஒரு வழியை உருவாக்கி கொடுத்துச்சுன்னு இந்த அறிக்கை தெளிவா விளக்குது. இதனால உருவானதுதான் நம்ம 4வது பகுதி, இந்துத்துவ சவால். தமிழ்நாட்டுல உருவாகியிருக்க ஒரு புதிய சித்தாந்த போட்டே. அதிமுக மத அரசியலை கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்க தொடங்குனது ஒரே ராத்திரியில நடந்த மேஜிக் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டைம்லைன் இருக்கு. 1981ல எம்ஜிஆர் காலத்துல நடந்த மீனாட்சிபுரம் மதமாற்றம், அதுக்கப்புறம் 1998ல பாஜகவோட கூட்டணி வச்சு தேசிய அரசியலுக்கு கதவுகளை திறந்து விட்ட அதிமுக, அப்புறம் 2003ல ஜெயலலிதா கொண்டு வந்து பின்வாங்கிய மதமாற்ற தடை சட்டம், இப்படி பல தசாப்தங்களா இந்த விஷயங்கள் எப்படி வியூக ரீதியா வளர்ந்துச்சுன்னு இந்த ஆய்வோட தரவுகள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. 2019 நடந்த தேர்தலோட அரசியல் களத்தை கவனிச்சிங்கன்னா அது ஒரு மிக தெளிவான சித்தாந்த போராட்டமா இருந்ததை பார்க்க முடியும். ஒரு பக்கம் மத விஷயங்களை நடுநிலை வகிச்சு பலதரப்பட்ட சமூக பிரதிநிதித்துவத்தை கொண்ட காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளோட திமுக கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்தினரை கவரும் வகையில பாஜக மாதிரியான ஒரு தேசிய கட்சியால ரொம்ப தீவிரமா இயக்கப்படுற ஒரு கூட்டணியா அதிமுக கூட்டணி மாறிப்போச்சு. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அடையாளத்தின் எதிர்காலம். இது பிராந்திய அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்குமான ஒரு போட்டி. இந்த இடத்துல இந்த ஆய்வறிக்கையில இருக்கிற ஒரு முக்கியமான மேற்கோளை நம்ம கவனிக்கணும். தேர்தல் வெற்றிகளை தீர்மானிக்கும் காரணியா மத அடையாளத்தை தூண்ட ஒருபோதும் அனுமதிக்காத திராவிட கட்சிகளுக்கே இதோட பெருமை சேர வேண்டும் அப்படின்னு இது ஆணித்தரமா சொல்லுது. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எப்போதுமே வகுப்புவாத அரசியலை தடுத்து நிறுத்தி இருக்கு. ஆனா அந்த பாதுகாப்பு சுவர் இப்ப முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சோ இந்த முழு அலசலோட முடிவுல நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கணும். திராவிட அரசியல் தன்னோட சமூக நீதி கோட்டையை தொடர்ந்து அப்படியே தக்க வச்சுக்குமா, இல்ல தேசிய மத அடையாளம் தென்னிந்தியாவோட விதிகளை திருத்தி எழுதுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை தமிழ்நாட்டோட அரசியல் மரபணும் மாறினா கண்டிப்பா அதோட தாக்கம் இந்தியா முழுக்க எதிரொலிக்கும். இதை பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான அரசியலை சந்திப்போம்.